ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी भाषा तदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. பகவத்கீதை உண்மை உருவில் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். நம்ம படிக்கிற ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயத்துல 33வது பதம். அதசேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாவம் அபாப்ஸ்யசி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜெய் ஸ்ரீல பிரபுபா ஜெய். எனவே போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகளை நிச்சயமாக பெறுவதோடு சிறந்த போர் வீரம் என்னும் புகழையும் நீ இழந்து விடுவாய். சரி, இப்போ இங்க ரொம்ப அழகான ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் நடக்குது. கவுண்டர் ஆர்குமெண்ட் என்னன்னா, அர்ஜுனன் கொடுத்ததுக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காரு கிருஷ்ணா. அர்ஜுனன் என்னெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணாரோ முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் என்னெல்லாம் பாதம் செஞ்சாரோ அதுக்கு பகவான் இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறார். கவுண்டர் ஆர்குமெண்ட் அதெல்லாம் தவிடு பொடி ஆக்குறார். அர்ஜுனன் என்னெல்லாம் காரணம் சொல்லி இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னாரோ அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய, அதெல்லாம் தவிடு பொடி ஆக்கக்கூடிய வகையில இங்க பகவான் பதில் சொல்றாரு. சரி, முதல்ல என்ன சொன்னாரு? என்னுடைய ஜனங்க, என் மாமன்மார்கள், என் மைத்துனர்கள். அர்ஜுனா, நீயே இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா. உனக்கு ஏது ஆத்மாவுக்கு ஏது மாம மச்சான்ல? ஆத்மாவுக்கு மாம மச்சான் எல்லாம் கிடையாது. அப்ப இத கவலைப்படுறது என்ன இருக்கு? என்னுடைய பாட்டனார், என்னுடைய சகோதரன், என்னுடைய மைத்துனன். அப்ப இந்த எண்ணத்தை பகவான் தகர்த்தெறிந்து விட்டார். எப்படி? நான் இந்த உடல், நான் கௌரவ குரு வம்சத்தை சார்ந்தவன், இவங்கெல்லாம் என் உறவினர்கள். ஆத்மாவுக்கு ஏது குரு வம்சம், ஆத்மாவுக்கு ஏது அந்த வம்சம் இந்த வம்சம். ஆத்மாவுக்கு சந்ததி கிடையாது, ஆத்மாவுக்கு வம்சாவளி கிடையாது, ஆத்மாவுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது, ஆத்மாவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆத்மா நித்தியமானது, ஆன்மீகமானது, பகவானுடைய சிறிய அம்சம். அதனால முதல் ஆர்குமெண்ட்டை கிருஷ்ணர் உடைச்சிட்டார். எப்படி உடைத்தார்? நீ இந்த சரீரம் அல்ல, ஆத்மான்னு சொல்றார். ரெண்டாவது, இந்த யுத்தத்துல ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் கிடையாது, ராஜ்யம் கிடைச்சா எனக்கு என்ன பிரயோஜனம்? சரி அர்ஜுனா, உனக்கு ராஜ்யத்துல சந்தோஷம் இல்லையா? ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிச்சா ராஜ்யம், இந்த உடலை விட்டா சொர்க்கம், உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீ இந்த யுத்தத்தில் வென்றாயே ஆனால் உனக்கு ராஜ்யம் உண்டு, ராஜ்யத்தை எடுத்துக்கலாம். இல்ல நீ இந்த யுத்தத்துல உடலை விட்டியா, ஒன்னும் நஷ்டமாகாது, நீ சொர்க்கத்துக்கு போகலாம். இது கர்ம காண்டம். அப்போ ஒருவேளை அர்ஜுனன் கர்ம காண்டத்தை விரும்புவாரோ அப்படி நான் இதுவும் சொல்லி பாக்குறேன். கிருஷ்ணா, ஓகே பரவாயில்ல, நீ ஜெயிச்சின்னா ராஜ்யம் உனக்கு, நீ இறந்து போனா சொர்க்கம். அதனால இது தர்மத்துக்காக நடக்கூடிய யுத்தம், இதுல என்ன நஷ்டம் இருக்கு? சரி, இப்ப மூணாவது என்னது? அர்ஜுனன் சொன்னார் இது பாவம், என் உறவினர்களை கொள்றது பாவம், என் நண்பர்களை கொள்றது பாவம், நான் இந்த யுத்தம் செய்ய மாட்டேன், இது பாவம். தப்பு அர்ஜுனா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற இந்த யுத்தம் செய்தால் பாவம்னு, ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு இந்த யுத்தம் செய்யலைனாதான் உனக்கு பாவம் சேரும். ஏன் இந்த யுத்தம் செய்யலைன்னா பாவம் சேருன்னு சொல்றாரு கிருஷ்ணா? போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால், இது உன் தர்மம், சதர்மா. நேற்று படிச்சோடியா சதர்மா. சதர்மம்னா ஒருத்தருடைய உத்தியோக கடமை. ஒருவர் தன் சதர்மத்தை எக்காரணத்து கொண்டும் துறக்க கூடாது. நம்ம அந்த சதர்மம் எதற்காக?
ஒரு சத்திரியா, ஒரு பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரபிரஸ்தன், சன்னியாசி. இந்த சதர்மம் எதற்காக? இந்த சதர்மம் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக. ஒருத்தர் பிராமண கடமையை விட்டுவிடக் கூடாது. இந்த பிராமண கடமையை ஒழுங்காக செய்து பகவானை சந்தோஷப்படுத்தணும். ஒருவன் சத்திரியினுடைய கடமையை விட்டுவிடக் கூடாது. இந்த சத்திரியினுடைய தர்மத்தை ஒழுங்காக செய்து பகவானை திருப்திப்படுத்தணும். ஒருத்தர் தன் பிரம்மச்சரி விரதத்தை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிரம்மச்சரியா இருந்து பகவானை திருப்தி செய்யலாம். ஒருத்தர் குடும்பஸ்தனா இருந்து பகவானை சந்தோஷப்படுத்தலாம். ஒருவர் சன்னியாசியா இருந்து பகவானை அப்போ ஒருத்தருக்கு சதர்மம் உண்டு. அவ பிரபுபாதா 2 விதமான சதர்மம் சொல்ற. ஒன்று வாழ்க்கையில முக்தி பெறாதவனுக்கான சதர்மம், இன்னொன்னு வாழ்க்கையில முக்தி பெற்றவனுக்கான சதர்மம். வாழ்க்கையில முக்தி பெறாதவனுக்கான சதர்மம் என்னது? வாழ்க்கையில முக்தி பெறாததுக்கான சதர்மம் அவன் தன் கடமையை ஒழுங்காக செய்து தன் தர்மத்தை செய்து பகவானை திருப்தி செய்ய வேண்டும். சரி, வாழ்க்கையில முக்தி அடைஞ்சவங்களுடைய சதர்மம் என்னது? அவங்க தொடர்ந்து தூய பக்தி தொழில் ஈடுபட்டு பகவானை திருப்தி செய்யணும். எனக்கு மற்ற கடமையில விட்டுட்டேங்க, நானே மோட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நீ பகவானுக்கு சேவை செய்து அவர் திருப்தி செய்ய வேண்டும். மற்றவங்க அந்த முக்திக்கான பாதையில் இன்னும் முன்னேறாம இருக்கிறவங்க தன் கடமையை செய்து கொண்டு பகவானை திருப்தி செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும். அப்ப எப்படி பார்த்தாலும் பக்தி தொண்டு செஞ்சுதான். அப்போ இந்த யுத்தம் கிருஷ்ணனுடைய திருப்திக்காக நடக்கூடியது. எல்லாத்துக்கும் மேல இது தர்மத்துக்காக நடக்கூடியது. அப்போ இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து வழி தவறி நீ பாவ விளைவுகளுக்கு நிச்சயம் ஆவலாய்வாய். ஏன்னா பிரஜைகள்லாம் உன்னை நம்பி இருக்காங்க. அர்ஜுனன் யுதிஷ்டர் ராஜா ஆனா எங்களுக்கு கஷ்டமெல்லாம் போயிரும், எங்களுக்கு பாதுகாப்பு, திருடர்கள் பயம் இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறட்சி இருக்காது, தொற்று வியாதி எதுவுமே இருக்காது, சந்தோஷமா வாழலாம். அப்ப பிரஜைகள் யாரு நம்பி இருக்காங்க? ஒரு நேர்மையான மன்னரை நம்பி இருக்காங்க. அப்ப நீ இதை பண்ணலைன்னா உன் மக்கள் உன்னை ஏசுவாங்க, உன்னை திட்டுவாங்க. அந்த உன்னை நம்பி இருந்த அர்ஜுனா, நீ சத்திரியனா இருந்ததுனால உன்னை நம்பி இருந்த மக்களை நீ கைவிட்டதுனால அந்த பாவம் உன்னை சேரும். உன் கடமையை நீ செய்யாததான் தவறாகிவிட்டது. உன் கடமை நீ செய்யவில்லை என்றால் அதற்கான பாவத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் சிறந்த போர் வீரன் என்னும் புகழையும் நீ இழப்பாய். அர்ஜுனனா அவன் கோழைங்க, யுத்தத்துல சண்டை போடுறதுக்கு பயந்து போய் புறமுதுகு காட்டு ஓடினவன் தானே அப்படி சொல்லிடுவான். ஆனா அர்ஜுனா, நீ யார்? நீ காண்டிபதாரி, மகாதேவருக்கு இணையாக யுத்தம் செய்தவன். அர்ஜுனன் என்ன பண்ணாரு? ஒரு நாள் பகவான் சொன்னார், அர்ஜுனா நீ தவம் செய்து தேவர்களை மகிழ்வித்து தெய்வீகமான அஸ்திரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தவம் செஞ்சு இந்திராதி தேவர்கள்லாம் தங்கள் அஸ்திரத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானை குறித்து தவம் செய்யறாரு அர்ஜுனன். சிவபெருமான் அர்ஜுனோடு ஒரு விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டார். அர்ஜுனன் தான் ஒரு பெரிய வில்லாளியாச்சே, அவனோடு கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் திருவிளையாடல் செய்தார். சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஒரு நாள் அர்ஜுனன் தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த காட்டு பன்றியோட வடிவுல ஒரு அசுரன் நிக்கிறார். அர்ஜுனன் என்ன பண்ணார்? உடனே தன் காண்டிபத்தை எடுத்து அந்த பன்றி வடிவில் இருக்கிற அசுரனை கொள்றதுக்கு அம்பு எய்கிறார். ஆனா அதே சமயம் இன்னொரு அம்பு இந்த பன்றியை தாக்குகிறது. ஒரே சமயத்துல 2 அம்பு போய் இந்த பன்றியை குத்தியது. அர்ஜுனன் பாக்குற, ஒரு அம்புதான் நான் எய்தேன், இன்னொரு அம்பு எங்க இருந்து வந்தது? அங்க ஒரு வேடன் நின்று கொண்டிருக்கிறார், கிராடன் என்ற ஒரு வேடன். அவன் சொன்னார், ஐயா நான் தான் அந்த மிருகத்தை கொன்னேன், நீ கொல்லல, என்ன அஸ்திரம் தான் கொல்ல. இல்ல நான் தான். 2 பேருக்கு வாக்குவாதமாயிரு. அந்த கிராடன் சொன்னாரு நான் தான் கொன்னேன், அர்ஜுனன் சொல்ற நான் தான் கொன்னேன். ஓ அப்ப நீ பெரிய வில்லாளியா, வா என்னோட சண்டை போடலாம். 2 பேருக்கு சண்டை. பயங்கரமான யுத்தம். அர்ஜுனனின் போர் திறமையை கண்டு மகாதேவர் பெரும் ஆச்சரியம் கொண்டார், மகிழ்ச்சி அடைந்தார். ஆனா மகாதேவரின் அஸ்திரங்கள் அர்ஜுனனின் சரீரத்தை தாக்கி அங்கங்கு காயங்கள் ஏற்பட்டது. அர்ஜுனனுக்கு பெரும் ஆச்சரியம். யார் இந்த புருஷன்? இவர் ஒரு சாதாரண வேடனா இருக்க முடியாது. எனக்கு நிகரா சண்டையிட்டு என்னை காயப்படுத்துகிறார் என்று சொன்னால் இவர் ஏதோ ஒரு தேவதையா இருப்பாரோ, இல்ல பகவான் தான் இந்த ரூபத்துல லீலை செய்யறாரா? யாரா இருக்கு இவரு? அப்புறம் அர்ஜுனன் பிரார்த்தனை பண்றாரு, ஐயா வேடரே, தாங்கள் ஒரு சாதாரண வேடன் இல்லை என்பதை யார் அறிவோம். தாங்கள் ஒரு சாதாரண வேடன் இல்லை என்பதை யாம் அறிவோம். தயவு செய்து அருள் கூர்ந்து தாங்கள் யார் என்று காட்டி அருளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறார். அப்ப மகாதேவர் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்கிறார். பொன்னார் மேனியன்,
பொன்னார் மேனியனே புலித்தோல் அணிந்திருக்கார் உடல்ல. அப்படியே பொன்னிற மேனி, கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். ஜடாமுடி, அந்த ஜடாமுடி தலையில அதுக்கு மேல ஒரு பிறை சந்திரன். அந்த ஜடைமுடியிலிருந்து கங்கா தீர்த்தம் கங்காதரன். அவரை தரிசனம் பண்றாரு அர்ஜுனன். மகாதேவ சொன்ன, அர்ஜுனா, உமது வீரத்தில் விளையாடவே யாம் இந்த லீலை செய்தோம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி தன்னுடைய பசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் கொடுக்கிறார். இந்த பசுபதாஸ்திரம் அதீத ஆற்றல் படைத்தது, பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தேவைப்படும் போது இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கொடுக்கிறார். அப்போ அர்ஜுனன் அப்பேற்பட்ட போர் வீரன், மகாதேவருக்கு நிகராக யுத்தம் செய்தவர். அப்பேற்பட்ட அர்ஜுனா இப்படி பேசுறாரு, நான் சண்டை போட மாட்டேன், இது பாவம், நான் பேசாம காட்டிலே இருந்துக்கிறேன், நான் பிக்ஷை எடுத்தே பழச்சுக்கிறேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அதனால இது கோழைத்தனம் என்று சொல்வார்கள். அர்ஜுனா, உனக்கு புகழ் மட்டும் இல்ல, அவமானம் தான். நீ நினைக்கிற இந்த யுத்தம் பண்ணலைன்னா பாவம், இந்த யுத்தம் பண்ணுனா பாவம். அர்ஜுனன் நினைக்கிறார் யுத்தம் பண்ணுனா பாவம், கிருஷ்ணர் சொல்றார் யுத்தம் பண்ணலைனாதான் பாவம். ஏன்னா உன்னை நம்பி இருக்கிறவங்கள நீ ஏமாற்றி விட்டாய். எந்த அர்ஜுனன் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமோ அந்த அர்ஜுனன் ஓடி ஒழிந்து கொண்டால் மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவரையா நம்ம நம்பி இருந்தோம், இவர் கோழையா இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்களா? அனாரிய ஜூஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திக்கார், இது முன்னாடி சொல்லிட்டாரு. 2ஆம் அத்தியாயத்துல முன்னாடியே சொல்லிட்டாரு. குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபாஸ்திதம் அனாரிய ஜூஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. இது உனக்கு புகழ் தராத அர்ஜுனா, அவமானத்தையே கொடுக்கும். குதஸ்துவா எங்கிலிருந்து வந்தது? கஷ்மலம், இந்த அழுக்கு. இது போன்ற அழுக்குகளுக்கு இடம் கொடுக்காது. இது எங்கிருந்து வந்தது? குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். ஆரியனை போல பேசுற நீ ஆரியன் அல்லாதவனை போல நடந்துக்க. ஆரியன்னா யாரு? ஆரியன்னு சொன்னா பிறப்பால் அல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் பிறப்பால் ஆரியன் நினைச்சிட்டு, பிறப்பால் ஆரியன், பிறப்பால் திராவிடன், பிறப்பால் பிராமணன், பிறப்பால் சுதரன். நோ 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 நோ, கிடையவே கிடையாது. யாரும் பிறப்பால் பிராமணன் கிடையாது, யாரும் பிறப்பால் ஆரியன் கிடையாது, யாரும் பிறக்கும் போது எல்லாருமே சூதரன் தான். ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பிறப்பால் எல்லாரும் சூத்திரம் தான். பிறக்கும் போது யாராவது பூணூல் போட்டுக்கிட்டே பிறக்கிறாங்களா? இல்லையே. பிறக்கும் போது யாராவது வாயில சில்வர் பூனை வச்சுட்டே பிறந்தாங்களா? இல்லையே. பிறக்கும் போது யாரும் வாயில சில்வர் ஸ்பூனை வச்சுட்டும் பிறக்கல, பூணூல் போட்டும் பிறக்கல. அப்ப ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பிறப்பால் எல்லாரும் சூத்திரன். சம்ஸ்காரா பவே துவஜா, ஆன்மீக குருட்ட போய் தீட்சை வரும்போது அவர் 2ஆம் பிறப்பு ஏறார். வேத பாட பவே விப்ரா, அவர் வேதம் படிக்கும் போது பண்டிதன் ஆகிறார். நான் இந்த உடலல்ல ஆத்மா கிருஷ்ணனுடைய சேவகன் என்று அறிந்தால் அவர் தன்னை உணர்ந்தவர் பிராமணன் ஆகிறார். பிரம்ம ஜான திதி பிராமணன். அப்ப ஆரியன்னா யாரு? ஆரியன் என்றால் தன் வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவர். வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்ன? இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்ன? மனித வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணரை அடைவது. அப்ப யார் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணரை அடைவது என்று அறிந்து வைத்திருக்கிறாரோ அவரே ஆரியன். அதை அறியாதவன் அனாரியன். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனைகளை பார்த்தோம். அர்ஜுனனுக்கு இருக்கிற வீரம், ஒரு போர் திறமை, எந்த அளவுக்கு அதுல சந்தேகம் கிடையாது. ஒரு சரிசமமான ஒரு அதீத ஆற்றல் படைத்த ஒரு வீரன். துரோணரை கொள்றது எப்படின்னு துரோணர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவரு. அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க அர்ஜுன் என்ன சொல்றாரு? இந்த யுத்தம் செய்ய மாட்டேன், இது செய்யலைனாதான் உனக்கு அவமானம் அர்ஜுனா, இது செய்யலைனாதான் அது பாவம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்படி கற்றுக்கொண்ட பாடம் என்னது? தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணிதம். பகவான் என்ன சொல்றா அதான் தர்மம். பகவான் என்ன சொல்றா அதான் தர்மம். அதை மறுப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய உண்மையான தர்மம். ஒரு பக்தனுடைய உண்மையான கடமை என்னது? பகவானின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பகவானுடைய விருப்பம் என்னது? பகவானுடைய விருப்பம் நம்மளாம் மீண்டும் அவர்கிட்ட போகணும், மீண்டும் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும். அதான் அவர் விரும்புறார். அப்படின்னா என்ன பண்ணணும்? அவருக்கு பக்தி தொண்டு செய்யணும். பகவானுக்கு தொடர்ந்து பக்தி தொண்டு செய்யறதுனால பகவானை திருப்தி செய்து
நாம் தூய்மை அடைந்து பகவானுடைய ராஜ்யத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பகவத் கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.